ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஆனால் மொத்தம் 3 கெட்ட நியூஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்திருக்கு. இதன் காரணமாக நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதை ஒன்றொன்னா பார்த்துருவோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து 12வது நாளாக நேற்று வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை ஈரான் மேலே அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. பதில் தாக்குதல் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிஸுமே வந்து ஈரான் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அண்ட் அதன் காரணமாக வந்து க்ரூட் ஆயிலோட விலை $100 போயிடுச்சு. அதுதான் வந்து முதல் நியூஸ். அதை டீட்டெயிலாக வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். அண்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணி கூட இன்னொரு மிரட்டலை வந்து விட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது, அதை பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி மற்ற செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். குறிப்பாக வந்து இன்னைக்கு எஃப்ஐஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விற்றுருக்காங்க, அதை பற்றி பார்த்துருவோம். ஈவினிங் 6 மணிக்கு வந்த அந்த ரெண்டாவது கெட்ட செய்தினால கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக விழுந்திருக்கு. அண்ட் ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட் விழுந்திருக்கு. நம்மளோட மார்க்கெட்டோட வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், கிட்டத்தட்ட 27 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இன்ஃபோசிஸோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து அதனோட ADR வந்து 4.5% அளவுக்கு விழுந்திருக்கு. அதுதான் வந்து மூணாவது கெட்ட நியூஸ். ஸோ இதன் காரணமாக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நேற்று நம்மளோட வீடியோக்கு வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்றவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவரோட கமெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய கமெண்ட்டு. ஆனால் அவர் சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரேடர்ஸுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ரீட்டைல் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக வந்து பேசிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கிறதுனால முதல்ல அதை வந்து பார்த்து முடிச்சிடலாம் பிரதர். அண்ட் நம்ம பிளாக்ஸை பற்றின அப்டேட்டும் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நேற்று சொல்லியிருந்தாலே ஒரு கம்பெனிக்கும் தனியாக வந்து பிளாக் ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதில் சில சந்தேகங்களும் வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து எழுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசிடலாம். இந்த 2 விஷயம் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பேசிடலாம். இப்போ வந்து நம்ம முதல் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, நேற்று நைட்டு மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் அமெரிக்காவை பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு ஈரானும் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது இதுக்கு மேலே ஒரு கப்பலை வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் ஈரான் அடித்தா கூட அதுக்கு பதிலாக வந்து ஈரானோட ஏதாவது ஒரு பவர் பிளான்ட்டையோ இல்லை பிரிட்ஜையோ வந்து நாங்கள் அடிப்போம், குறிப்பாக வந்து டெஹரானுக்கு உள்ளேயும் வெளியும் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் எங்களோட பவர் பிளான்ட் அடித்தா கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் அடிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மறுபடியும் ஒரு எஸ்கலேஷன் வந்து உருவாக்குது. அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த சவுதியில் இருக்க இந்த ஹவுதீஸ் இருக்காங்க இல்லையா, யமன் நாட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து சவுதியோட 5 கப்பல்களை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக ஒரு கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து மறுபடியும் எஸ்கலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் அமெரிக்கன் மிலிட்ரி வந்து அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்குறோம்னு சொல்லிட்டு. வழக்கம் போலேயே வந்து இந்த ஆர்டரை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் கொடுத்துருக்காரு. இந்த அட்டாக்ல வந்து மிசைல், ட்ரோன் ஸ்டோரேஜ் சிஸ்டம், நேவல் பேசஸ், ஏர் டிஃபென்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் அடிச்சதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான வீடியோஸும் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து சென்ட்காம் வந்து அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து 12வது நாள் தாக்குதலை வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த அட்டாக் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு பெரிய அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் குறிப்பாக இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் 12 நாளில் நடந்த தாக்குதலில் B-1 பாம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பயன்படுத்தலை. நேற்று தான் வந்து முதல் முறையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அட்டாக் வந்து அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும்போது ஈரானும் பதிலுக்கு எப்பயும் போல் குவைத்தையும் ஜோர்டானையும் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ் மேலே வந்து அடிச்சிருக்காங்க, அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸ் மேலே. அண்ட் இதெல்லாம் காரணம் கிடையாது. இன்றைக்கி நம்மளோட க்ரூட் ஆயிலோட விலை ஏறுறது நம்மளோட மார்க்கெட் இருந்ததுக்கு. என்ன மேட்ருன்னா, ஒரு பக்கம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக வந்து இவங்க மூடிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா என்னமோ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறந்துருக்கு, எல்லா கப்பலும் போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் சிபிஎஸ் நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் கூட எந்த கப்பலும் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போகிறதுக்கு வந்து தயங்குறாங்க, யாரும் வந்து தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட IRGC என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 கப்பல் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில், அதுவும் தெற்கு பகுதியில், அதாவது மேலே இருக்கிறது இவங்களோட எல்லை கோஸ்டல் லைன், கீழே இருக்கிறது வந்து ஓமன் நாட்டோட எல்லை, இந்த தெற்கு பகுதியில் 3 கப்பல்கள் வந்திருக்கு. நாங்கள் வார்னிங் கொடுத்ததில் 2 கப்பல் வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு, ஆனால் ஒரு கப்பலை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மறுபடியும் வந்து பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த கப்பலும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்குள்ளாரையும் வரக்கூடாது, வெளியும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வெளியே போகணுன்னா எங்களோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வெளியே போங்கன்ற மாதிரி அவங்களும் மிரட்டியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அண்ட் நேற்று ஹவுதீஸ் அதையும் மூடினதால, பாபல் மந்தியும் மூடினதால கிட்டத்தட்ட 35% ஆஃப் த க்ரூட் ஆயில் சப்ளை வந்து உலகத்தில் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு.
அதாவது மேலே வந்து ஒரு 20% கீழே வந்து ஒரு 12லேருந்து 15% க்ரூட் ஆயில், மொத்தம் 35% க்ரூட் ஆயில் வந்து இப்போ உலகத்தில் மார்க்கெட்டுக்கே வரல. இதன் காரணமாக தான் க்ரூட் ஆயிலோட விலை சரசரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு $100 கடந்து போயிடுச்சு. ஸோ கண்ணு கெட்டின தூரம் அளவுக்கு இவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி எந்த சிக்னலும் இல்லை. அதனோட ஒரு காரணமாக தான் இத்தனை நாள் நம்மளோட மார்க்கெட் தாக்கு பிடிச்சிட்டு நின்னாலும் கூட இவனுங்க திருந்துற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்த போகிறதா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட தெரிவிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நேற்றே வந்து நம்மளோட அனாலிசிஸில் பார்த்தோம், இஸ்ரேல் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இஸ்ரேலோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார், நாங்கள் வந்து அமெரிக்காவோட இந்த தாக்குதல் வந்து பங்கெடுத்துக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈரான் வெர்சஸ் அமெரிக்கான்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் வெளியே போயிட்டாங்க, ஈரானும் அமெரிக்காவும் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்படி இருக்கும்போது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட டாக்ட்ரைன், ஈரானோட டிஃபென்ஸ் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்கு கண். அதாவது நீ என்னை அடிச்சேன்னா நான் உனக்கு பதிலுக்கு ஒரு அடி அடிப்பேன், நீ 2 அடி அடிச்சா நான் உனக்கு பதிலுக்கு 2 அடி அடிப்பேன், நீங்கள் எங்களோட பவர் பிளான்ட் மேலே கையை வச்சிங்கன்னா நாங்கள் பதில் கடிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்டாக மாறிடுவாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுதான் வந்து நேற்று வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் நடந்த விஷயம். இதனோட காரணமாக இப்போ வரையும் வந்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஏறிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானோட கப்பலையும் வந்து இந்த ஸ்டேட்டாக சவுதி அரேபியாவில் வந்து போக விடல, இந்த பாபல் பந்தி மூலியமாக போக விடல. அதாவது ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு சின்ன பூனை கத்துற மாதிரி பாகிஸ்தானோட மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹவுதீஸ் வந்து எங்களோட கப்பலை கை வச்சிங்கன்னா அது எங்கள் மேலே பண்ண தாக்குதலை நாங்கள் எடுத்துகிட்டு பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சார் அவங்க ஈரானோட ஆள் சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நேற்று அந்த ஆசியான் நாடுகளோட மீட்டிங் வந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அங்கே ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நடந்தது. அண்ட் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரும் அமெரிக்காவோட யூஎஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த உக்ரைன் போரை முடிக்கிறத பற்றி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லியிருக்காங்க. சார் முதல்ல இந்த ஈரான் பஞ்சாயத்து கொஞ்சம் முடியுங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் யூஎஸோட சிஐஏ வந்து ரஷ்யாவோட தூண்டுதல் வந்து இந்த ஈரானோட தாக்குதல் இருக்குமா, அதாவது கரெக்டாக வந்து அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸை குறிப்பாக அடிக்கிறாங்க, இதில் ரஷ்யாவோட பங்களிப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சதா அமெரிக்காவில் கூட செய்தி ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் ஒரு டீலுக்கு வராத வரைக்கும் டெய்லி நைட் இதே மாதிரி நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு விடியற் காலையில் 3 மணி 4 மணினா அங்கே வந்து ஈவினிங் மாதிரி. ஸோ டெய்லி வந்து தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு 5:45 வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கம் போலே பெரிய போஸ்ட்டு தான். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹவுதீஸை அடித்தோம், காரணம் என்ன, இதே மாதிரி கப்பல் போகிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஈரான் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வந்து கெட்ட பசங்களாக மாறிட்டாங்க. ஸோ இந்த ஈரான் போர்னால இந்த ஹவுதீஸும் வந்து சவுதி அரேபியாவோட கப்பலை அடித்ததுனால நாங்கள் வந்து ஈரானுக்கும் சரி சவுதி அரேபியா ஹவுதீஸ்க்கும் சரி மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தான் சொன்னேன், ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு நைட் வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து ஈரான் மேலே இருக்கும், ஹவுதீஸ் மேலே இருக்கும். அண்ட் வீக்கெண்டு இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு எஸ்கலேஷன் ஆனதுக்கப்புறம் யாருமே இறங்கி வராத பட்சத்தில் பெரிய அட்டாக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு யாரும் ஓவர் நைட் பொசிஷன்ஸை கேரி பண்ணாதீங்க, பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ். மேற்கொண்டு ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் என்னென்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 ஏஐ ஃபவுண்டேஷனல் மாடல் லாங்குவேஜஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், 8 வந்து ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஏஐ மிஷன் வந்து இது தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை வந்து சொல்லியிருக்காரு. என்ன மேட்டர்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட சர்வம் ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஏஐ லாங்குவேஜஸ் உருவாக்கிட்டாங்கன்னா, இப்போ சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மக்கிட்டே வந்து ஏஐ லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். நம்ம லேட்டாக வந்தாலும் ஓரளவுக்கு இப்போயாச்சும் வராங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். அண்ட் நேற்று வந்து ஆர்பிஐ வந்து ஒரு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பெரிய அளவுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அடுத்த 10 மாதத்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 11 மாதத்துக்கு தேவையான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருந்தது.
ஆனால் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதனோட விளைவாக வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸிங்கை வந்து அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உணவு பதப்படுத்தக்கூடிய துறையை வந்து அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, தக்காளியோட வரத்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே 7 ரூபா, அதிகபட்சம் கம்மினா 7 ரூபாய் 8 ரூபா கொடுத்து வாங்கணும் உழவர் சந்தையில் போனோம்னா. அதே வந்து நார்மலானாலும் 15 ரூபாய் 20 ரூபா கூட போகும் தக்காளியோட விலை. ஆனால் விவசாயம் கிட்ட 1 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் தக்காளி வந்து வாங்குற காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவு பதப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு நியாயமான விலையில் வந்து தக்காளி வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு நல்லது. ஏன்னா ஒரு உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உரம் போடுறாங்க, அதுக்கு வந்து ஆள் கூலி கொடுக்குறாங்க, அது கடைசியில் நஷ்டமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஒரு விவசாயிக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது. சும்மா குப்பையில் கொண்டு போய் தக்காளியை கொட்டுறாங்கன்னா அது அந்த ஒரு விவசாயியோட மட்டும் போகாது, அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலே ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். பொருளாவோ உரமாவோ லாஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனோட ப்ரொடக்டிவிட்டி எங்கன்றது தான் கேள்விக்குறி. ஸோ அது வந்து தடுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். இது வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து சிராக் பாஸ்வான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்தியாவும் பனாமாவும் வந்து ஒரு மேரிடைம் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து லாஜிஸ்டிக், ஷிப்பிங், செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பனாமானா அது அந்த பனாமா கால்வாய் தான். ஸோ இது வந்து அட்லாண்டிக் ஓஷனை கடந்து போகிறதுக்கு நமக்கு உதவும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அதே தான் நேற்று வந்து அந்த ஆசியான் நாடுகளோட மீட்டிங்கில் வந்து நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீனாவோட இறையாண்மையை மதிக்கிறோம், தாய்வான் ஜியாங் பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்களோட ஸ்டாண்ட் வந்து மாறல, அதே மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு சைனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களோட எக்கனாமி அண்ட் ட்ரேடில் வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசும்போது. அண்ட் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வந்து 2 தரப்புலையும் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது கிரெடிபிலிட்டி கொடுக்கணும், அதாவது ப்ரிடிக்டபிலிட்டியை கொடுக்கணும் சப்ளை செயின்லன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இப்போதைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா மறுபடியும் வந்து அவனுங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போதைக்கு குறைக்கிற ஐடியா இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைசிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டருக்கு 700 ரூபா அளவுக்கு இந்த கவர்மெண்ட் தான் வந்து லாஸஸ் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கு, ரீட்டைல்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பெட்ரோல் டீசல் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 110 109 விலை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கதா போகுது. இதுதான் வந்து இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து 90 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து லைட்டாக ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த 24,200 23,960 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் வந்தது, அதை கிராஸ் பண்ணி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு செல் ஆஃப் காரணமாக வந்து கிட்டத்தட்ட 125 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் ஒரு ரிகவரி வந்தது, இருந்தாலும் கூட அது வந்து நெகட்டிவாக தான் நம்மளோட மார்க்கெட் முடிச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷன் பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1155 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 2099 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் பாசிட்டிவாக இருக்குது, பேங்க் நிஃப்டி 1% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது, எஃப்எம்சிஜி ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. ஐடி செக்டார் வந்து இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 1% வரைக்கும் விழுந்தது. அதுக்கு காரணம் ஓஎஃப்எஸ்எஸ்ல ஒரு ஃபாலோ வந்தது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டேல வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஐடி செக்டார் வந்து ஒரு 1%லேருந்து 2% வரைக்கும் விழுந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா இன்ஃபோசிஸோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து மற்ற கம்பெனிஸ்ல வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்காவில் ஒரு டேட்டா வந்தது, அது வரத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தது, கிட்டத்தட்ட $4,900 பக்கத்தில் இருந்தது. இந்த டேட்டா என்னென்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இந்த வாரத்துக்கானது பார்த்தோம்னா எஸ்டிமேட் வந்து 2,10,000 பேருக்கு வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட கம்மியான பேர் தான் எங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 1,87,000 பேர். அண்ட் இது வந்து போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது, 20,000 குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து வேலை வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இருக்கே, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷனில் ஃபெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கக்கூடிய க்ரூட் ஆயிலோட விலை $100 மேலே போயிடுச்சு, இன்னொரு பக்கம் இந்த ஜாப்ஸ் டேட்டா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலாம்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதனோட ஒரு காரணமாக வந்து கோல்டை வந்து அடிச்சிருக்காங்க. ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட்டும் இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தவரையும் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே வேலையில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா அதிகமான வட்டியை கட்ட வேண்டியது அமெரிக்க மக்கள் தான். அதே மாதிரி அமெரிக்க மக்கள் அதிகமான வட்டி கட்டாங்கன்னா அது வந்து யூஎஸ் எலெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அண்ட் அதனால் வந்து ட்ரம்ப் இதை செய்ய விட மாட்டார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு விடியற் காலையில் வந்து ஈரான் கிட்ட நான் பேசிட்டேன், ரொம்ப நல்ல மனுஷங்கன்னு சொல்லிட்டு மாற்றி பேசினாலும் பேசுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் வந்து 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 14,380 ரூபாயும், 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 13,180 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா ஒரு கிலோக்கு வந்து 2,20,000 இருக்குது. கிட்டத்தட்ட 7,000 அளவுக்கு ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $100 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ் ஐஎன்ஆர் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, 96.6 இருக்குது. அதாவது 95 தாண்டி 96 தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு ₹1 கம்மி, 2,999 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2,947 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் 1,36,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொசிஷன்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 57% அளவுக்கு அதிகம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வராது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு மார்க்கெட் 10% 20% விழும்போது உங்களோட புரோக்கர் வந்து மார்ஜின் கால் கொடுத்தானா நீங்கள் நஷ்டத்தில் விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் கேர் ரேட்டிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த வெஸ்டேஜ் அட்டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அளவுக்கு மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் அதிகமாக இருக்கிறது இந்திய பங்கு சந்தையோட ஸ்திரத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும். இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே திடீர்னு வந்து புரோக்கர் மார்ஜின் காசு இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் செல் ஆர்டர் போடுவோம். அப்போ வந்து மார்க்கெட்டில் சடனாக வந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், வெயிட் பண்ணி நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பேராசைப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறது தான், எவ்வளோ சீக்கிரம் அடிக்கிறன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறன்றது தான் முக்கியம். அவசரப்பட்டு தப்பாக பண்ணுறதுக்கு பொறுமையாக நிதானமாக சரியாக பண்ணலாம், தப்பு இல்லை. எண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்கணும். அது நம்மளுக்கு லேட் சக்ஸஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது இயர்லி ஃபெயிலியர் விட லேட் சக்ஸஸ் வந்து எவ்வளோ பரவாயில்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னோவேஷன் 2 நாள் முன்னாடி வந்து ஒரு செய்தி பார்த்துருந்தோம், நேத்தா இல்லை முந்தா நேத்தான்னு தெரியல. ஒரு 40 கோடி ரூபா மதிப்பில் ஒரு டோல்கேட் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு டோல்கேட் கான்ட்ராக்ட். இன்றைக்கி வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி கிட்ட இருந்து இவங்களுக்கு 97 கோடி ரூபா மதிப்புள்ள டோல்கேட் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து டிவிஎஸ் மோட்டார் வந்து எஜிப்தில் டிவிஎஸ் ரைடர் வண்டியை வந்து இந்த ஜூலை எண்டுக்குள்ளார லான்ச் பண்ணிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட Q1 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,530 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்து 4,900 கோடி ரூபாய் 4,900 crores வந்து ப்ராஃபிட்னு சொன்னாங்க. இப்போ வந்து 11,530 கோடி ரூபாய் வந்து லாஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து இவங்களோட பெட்ரோல் விலை ஏற்றுனது, அதன் காரணமாக வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், இதுக்கான காரணம் நமக்கு தெரியும், வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், க்ரூட் ஆயிலோட விலை ஏறினது தான். அடுத்து ஷாப்பர் ஸ்டாப், இவங்க வந்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 15 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ் வந்து நம்ம லாஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. டிப்ரிஷியேஷன், இன்ட்ரெஸ்ட் கட்டினதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம்னா 198 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் தான், அதாவது கிராஸ் ப்ராஃபிட். என்னன்னா இப்போ இந்த டிப்ரிஷியேஷன் கூட வந்து பார்த்து விட்டுடலாம், ஏன்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இது, அக்கௌண்டிங் லாஸ் இது ரியல் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்றதை குறைச்சாங்கனாலே இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து வளருவாங்க, உருப்படிவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க வந்து வட்டி வாங்கி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 14% மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை இவங்க வந்து ஒரு டர்ன் அரௌண்டாக ஆனால் உண்டு, அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி எப்பயோ லாபம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் கம்மின்னும் போது ஏகப்பட்ட நல்ல கம்பெனி இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அடுத்து சோனா காம்ஸ்டார், சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து 2 அப்டேட் இருக்குது. ஒன்று, அவங்களோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 125 கோடி ரூபா போன வருஷம் லாபம் பண்ணாங்க. இப்போ 180 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆட்டோ கம்பெனிஸ் வந்து மார்ஜின் ப்ரெஷரில் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அதில் வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட EV பிஸ்னஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது அந்த டீமர்ஜ் மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அண்ட் இவங்களோட என்டர்பிரைஸ் வேல்யூவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 893 கோடி ரூபா அளவுக்கு சொல்கிறாங்க அந்த EV பிஸ்னஸோட என்டர்பிரைசஸ். இதை வந்து ஒரு சப்சிடரியாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை சப்சிடரியாக மாற்றினதுக்கப்புறம் இந்த சப்சிடரியும் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சர், இதே செக்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனி டென்சோன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக வந்து உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. இது லாங் டேர்மில் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது சப்சிடரியை நிதானமாக வந்து இவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
இல்லை இந்த சப்சிடரிக்கு வந்து நான் காசை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டர் காசை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸே இன்னைக்கு 3% அடிச்சிருக்காங்க. காரணம் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த கைடன்ஸ் தான். முதல்ல ரிசல்ட் பார்த்துருவோம். போன வருஷம் வந்து 396 கோடி, அதாவது 400 கோடிக்கு 4 கோடி கம்மி, அவ்வளோ லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் 504 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஈவன் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 18லேருந்து 20% அளவுக்கு அடுத்த 6-7 குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா இதில் 20% அதிகமாக செலவாகும் போதுன்னா 12 ரூபாவோ செலவாகும். ஸோ எக்ஸ்பென்ஸில் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் மேலே ஒரு இம்பாக்ட் பண்ணும், மார்ஜின் மேலேயும் ஒரு இம்பாக்ட் பண்ணும். இது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஏயுஎம் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால ஓவரால் ஈல்டே வந்து 1-2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டே குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ஜினை குறைக்கிறதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று 2% அங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இங்கே வந்து 2 பேசிஸ் பாயிண்ட் 0.2% அளவுக்கு ஈல்டு வந்து கம்மியாகும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு ஏஎம்சி வந்து இவங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து மற்ற ஏஎம்சிஸ்க்கு பொருந்துன்றது அர்த்தம். ஸோ அந்த கம்பெனிஸும் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் லாங் டேர்மில் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அண்ட் அடுத்து ஹெச்இஜி, இவங்க வந்து ஒரு கிராஃபைட் கம்பெனி, கிராஃபைட் இந்தியா மாதிரி. இன்றைக்கி இவங்களோட ரிசல்ட் நல்லா இருந்ததுனால 5% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட Q1 நம்பர்ஸ் பார்த்துருவோம். போன வருஷம் வந்து 72 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 110 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தான், கிராஃபைட்டோட விலை வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்க்கு அப்புறம் ஏறிடுச்சு. அதனோட விலையை வந்து இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து 5% ஏறினதை பார்த்துட்டு கிராஃபைட் இந்தியா வந்து 5% ஏறி இருக்காங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிராஃபைட்ன்றது ஒரு கமாடிட்டி. கோல் இருக்குது பார்த்தீங்களா, நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு கமாடிட்டி. சட்டுன்னு விலையேறும், சட்டுன்னு விலை குறையும், டிமாண்ட் சப்ளை பொறுத்து மாறும். டைரெக்டாக வந்து எக்கனாமிக் சைக்கிளில் பொறுத்து இருக்கும் இந்த கமாடிட்டி சைக்கிள். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கிராஃபைட் இந்தியா வந்து இன்றைக்கி 5% ஏறி இருக்குது. ஆனால் போன முறையே வந்து அவங்களோட அமெரிக்காவில் கிராப்டெக்ன்ற ஒரு கம்பெனியில் வாங்கினதில் ஷேர்ஸில் வந்து லாஸ் இருந்ததுனால இவங்களோட ப்ராஃபிட் வந்து செட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த முறை இவங்களோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரிசல்ட்டில் ஏதாவது கோக்மார்க் பண்ணாங்கன்னா போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்ளோஷர் என்னென்னா, எனக்கு இந்த 2 கம்பெனிலுமே ஹோல்டிங் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் இருந்ததுனால நான் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் காரணம். அண்ட் அடுத்து அதானி குரூப்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, இதனால் வரையும் வந்து போர்ட்டை மட்டும் மேனேஜ் பண்ண நம்மளோட அதானி வந்து இனிமேல் ஃப்ளைட் விட போகிறாரு. என்ன விஷயம்னா, இந்த ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்தவங்க யாருமே வந்து சக்ஸஸ் ஆனதாக வந்து சரித்திரமே இல்லை. நம்மளோட விஜய் மல்லையா, ஸ்பைஸ் ஜெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் கதை சொல்லலாம். ஸோ இவர் வந்து சக்ஸஸ் ஆவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி இண்டிகோ மாதிரி ஒரு லோ காஸ்ட் ஏர்லைனை வந்து உருவாக்கிட்டாருன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட ஃபண்டிங் பண்ண ஆகாஷா ஏர்லைன்ஸ் கூட வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு. ஸோ இவர் எப்படி பண்ண போகிறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேலும் ஒரு ஃப்ளைட் கம்பெனி அதானிக்கிட்ட இருந்து. அண்ட் 9வது ஷேர் என்னன்னா, ஷாஃப்லர் இந்தியா. இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு கம்பெனி தான். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட அதே ஒரு 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு சாஃப்டான ஒரு ரிசல்ட் தான், ஒரு மைல்டான ரிசல்ட். அண்ட் அடுத்து காந்தார் ஆயில் ரிஃபைனரி. இவங்க வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. என்னடா மேட்ருன்னு பார்த்தோம்னா Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னென்னா, இந்த ஒயிட் ஆயில் வந்து ரெடி பண்ணக்கூடியது. இந்த ஒயிட் ஆயில்ன்றது வந்து பார்த்தோம்னா காஸ்மெட்டிக்ஸு, அதே மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து இயல்பாக வந்து ஹை மார்ஜின் இருக்கக்கூடியது. ஆனால் இவங்களோட சேல்ஸும் வந்து அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது, டாப் லைனும் அதிகமாக இருக்குது, பாட்டம் லைனும் அதிகமாக இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக இருந்தாலும் இவங்க வந்து விலையை ஏற்றிட்டாங்கன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா போன வருஷம் வந்து இவங்களோட மார்ஜின் வந்து 6% இருக்குது. இந்த வருஷம் வந்து 16% மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிளியராக வந்து இவங்களோட விலையை வந்து க்ரூட் ஆயிலோட விலையேற்றத்தை காரணமாக காட்டி இவங்க விற்கிறவங்களுக்கு வந்து விலையை ஏற்றிட்டாங்க. ஸோ அதுதான் தெரியுது. போன வருஷம் வந்து 40 கோடி ரூபா லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 192 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 60% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் கிட்டத்தட்ட அப்படியே 4 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அதனால தான் வந்து இந்த ஷேர் வந்து இன்றைக்கி 20% ஏறி இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் க்ரூட் ஆயிலோட விலை விழும்போது இவங்களோட ப்ராஃபிட்டே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட காம்படிட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் போது அப்போ வந்து இவங்களோட ப்ராஃபிட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, 2700 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து ஒராக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இன்றைக்கி இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்தது. நல்ல ரிசல்ட் தான். இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் காரணமாக, ஒரு கன்ஃபியூஷன் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 9% விழுந்தது இன்ட்ராடேல. என்ன மேட்ருனா,
இவங்களோட ரிசல்ட்டை முதல்ல பார்த்துருவோம். போன வருஷம் வந்து இதே குவார்ட்டரில் 642 கோடி ரூபாய் லாபம் சொன்னாங்க. இந்த வருஷம் 1416 கோடி ரூபாய் லாபம் சொல்லியிருக்காங்க. ஈவன் மார்ஜின் கூட 45%லேருந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பரான ரிசல்ட் தான். ஆனால் இவங்களோட டாப் லெவல் மேனேஜரில் சில பேர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு சில பேர் வந்து புதுசாக சேர்த்திருக்காங்க. இதை வந்து எவனோ ஒருத்தர் அறகுறையாக பார்த்துட்டு நியூஸ் சேனல் என்ன சொல்லிட்டான், ப்ரொமோட்டர் வந்து ஷேர்ஸ் விற்க போகிறாருன்னு சொல்லிட்டான். எது ப்ரொமோட்டர் விற்க போகிறாங்களா, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடிச்சிருக்காங்க. அதனால சடனாக விழுந்தது. கொஞ்ச நேரத்திலே ப்ரொமோட்டர் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ் சேனல் சொல்கிறது எங்களுக்கே தெரியாதுங்க, அவங்க சொல்கிறது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதனோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் ஷேர் வந்து 10,000 11,000 பக்கத்தில் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயாவது விழுந்தால் சீப்பாக கிடைக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வேடிக்கை பாருங்கள். அண்ட் அடுத்து HCL டெக்னாலஜிஸ்க்கு வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம ஃபோனில் போடுற சிம் வந்து நார்மலாக பிளாஸ்டிக் சிம் போட்டு யூஸ் பண்ணுறோம். இதே வந்து சிம்மாக இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது அந்த ஃபோன்லேயே வந்து சிம் கார்டு இருக்கும். அந்த சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றுறது, இந்த மாதிரியான சேவைகளை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டிம் பிரேசில் அப்படின்ற அங்கே கூடிய ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து HCL டெக்னாலஜிஸ் பாசிட்டிவான விஷயம் 2 விதத்தில். ஒன்று, இந்த டெலிகாம் ஆப்ரேட்டிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பிஸ்னஸை வந்து இவங்க பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான ஆள், இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, ஒரு புது செக்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இது 2மே வந்து பாசிட்டிவான விஷயம் தான், பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சப்சிடியரி நிறுவனமான கோத்ரேஜ் பெட் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. லுபின் நிறுவனம் வந்து வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவங்களோட Q1 நம்பர்ஸை கொடுக்க போகிறாங்க. அண்ட் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து ITCயோட Q1 நம்பர்ஸ் வரப்போகுது. இது 2த்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து சாத்விக் கிரீன் எனர்ஜி, இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது, சாத்விக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சப்சிடரி கம்பெனிக்கு 138 கோடி ரூபா மதிப்பில் சோலார் மாடியூல்ஸை சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து CIE ஆட்டோமோட்டிவ், இவங்களோட ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. அண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 11% வந்துருக்கு. ஓரளவுக்கு மீடியமான ஒரு ரிசல்ட் தான், இருந்தாலும் போட்டு அடிச்சிருக்காங்க. என்னன்னா, இவங்களும் வந்து ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான், ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 200 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 236 கோடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்து ஷேர்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க. மேபி மார்க்கெட் இவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்ததோ இல்லை வருங்காலங்களில் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால ஏதாவது அடி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து NTPC கிரீன் எனர்ஜி, இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். போன வருஷம் வந்து 220 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணாங்க. இந்த வருஷம் 300 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜின். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஷேர் தான். ஆனால் ஓவர் வேல்யூட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓவர் வேல்யூட். அண்ட் அடுத்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், இவங்களோட Q1 நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 258 கோடியிலேருந்து 391 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குது. அண்ட் அதர் இன்கமும் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிவோலா ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒரு 2.5 கோடி ரூபா கொடுத்து 10% ஷேர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து பேசிக்லி வந்து ஒரு சாராய கம்பெனி. அடுத்து டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் Q1 நம்பர்ஸ், அதாவது 118 கோடி லாபம் பண்ணாமல் 142 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு 25% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ கூட பார்த்தோம்னா ஒரு 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் கூட ஒரு 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான், மார்க்கெட் இன்னைக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கு. நேற்று டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்து பார்த்துருந்தோம். Q1 ரிசல்ட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த R&D செக்மெண்ட்டில் எங்களோட ரெவன்யூவில் 7லேருந்து 8% அளவுக்கு நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் பிஸ்னஸில் வந்து எங்களுக்கு வந்து இன்னமும் கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செமாக்ளூட்டைட் இல்லாமலே எங்களால் 20% அளவுக்கு எபிட்டாவில் குரோத்தை வந்து கொண்டு வர முடியும். எபிட்டா மார்ஜினில் வந்து 20% கொண்டு வர முடியும். அண்ட் செமாக்ளூட்டைட் சேர்ந்துருச்சுன்னா இன்னும் கூட எங்களோட மார்ஜின் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 27 ப்ராடக்ட்டை நாங்கள் கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒருவேளை டாக்டர் ரெட்டியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு வந்து இன்றைக்கி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்னென்னா, இவங்க இந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு 3rd ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையலுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மருந்தோட பேர் வந்து டெசிடஸ்டாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லோ ஆக்சிஜன் கண்டிஷனில் இருக்கும்போது
அவங்களுக்கு வந்து அது பாடியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரித்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கிள் செல் அனிமியானா நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். அதாவது அனிமிக்கானா ரத்த சோகை, சிக்கிள் செல்லும் போது அந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு அருவாள் ஷேப்பில் மாறிடும், இந்த மாதிரி நிலா மாதிரி மாறிடும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஷேர் ப்ரைஸ் அன்றைக்கி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து சுஸ்லான் எனர்ஜிக்கு வந்து வாரி குரூப் கிட்ட வந்து 201 மெகாவாட் விண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு, டர்பைன் சப்ளை பண்ண சொல்லி. இதை வந்து ஆந்திர பிரதேஷில் கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்தது வந்து நம்மளோட டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்னன்னா இந்த பீரங்கிலாம் இருக்கு இல்லையா, அந்த பீரங்கியில் டைட்டானியம் கிராடல் வைக்கிறதுக்கான ஆர்டர். இந்த கிராடல் எதுக்குன்னா கன்னை நிறுத்தி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி கன்னை சுடும்போது அதிர்வு வராமல் தடுக்கிறதுக்கு, ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து நீங்களே டிசைன் பண்ணி எங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து சிப்லா இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு, அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருந்திருக்கு. குவார்டர் இயர் பிசினஸில் பயங்கரமாக விழுந்திருக்கு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 2-2.5% அளவுக்கு சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. என்னன்னா இவங்களோட எஸ்டிமேஷன் வந்து 923 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா 800 கோடி ரூபாய் அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அண்ட் மார்ஜின் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு, 25% வந்து 16% குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்து டிப் இருக்குது. அண்ட் இவங்களோட குளோபல் சிஇஓ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னாலையும் இந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய டேரிஃப் ரிலேட்டடான டென்ஷன்னாலையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டோர் யூனிட்டில் வந்து எப்போ வேணாலும் வந்து ரீஇன்ஸ்பெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களோட 3 ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட் வந்து பைப்லைனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க டாக்டர் ரெட்டி எப்படி 27 ட்ரக் வந்து பைப்லைனில் இருக்குன்னு சொன்னாங்களோ அது மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து தைரோகேர் டெக்னாலஜிஸ் இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவங்களோட லாபம் வந்து 39 52 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இதுவும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான், ஆனால் வந்து ஹையர் வேல்யூஷனில் இருக்கும். சான்ஸ் கிடைக்கும்போது வாங்குங்க. அடுத்து வந்து மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களோட Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட் தான். ப்ராஃபிட் வந்து 1160 கோடியிலேருந்து 1273 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோ மாதிரி அளவுக்கு பெரிய ரிசல்ட்டெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு நார்மலான ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து இன்ஃபோசிஸ், இதனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏடிஆர் வந்து 4% அளவுக்கு விழுந்திருக்கு. என்ன ரிசல்ட்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட் வந்து 7900 கோடி கொடுத்துருக்காங்க. அண்ட் போன வருஷம் இதே குவார்ட்டர் வந்து 8500 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து வெறும் 7770 கோடி தான் ப்ராஃபிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டில் ஒரு டிப் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் வந்து அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் ரெவன்யூ கூட அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்களோட டீல் வின்ஸும் சரி, எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறத ஒரு நெகட்டிவான விஷயமா வந்து பார்க்குறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் ரெவன்யூ வந்து 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் வந்து 85% இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவ் வந்தாலும் நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது அந்த அளவுக்கு மோசமான ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு ரிசல்ட் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐனால் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியல. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கான பதில் சொல்லிடலாம். சூப்பர். கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு விழுந்திருக்கு. நாஸ்டாக் 1.25% விழுந்திருக்கு. S&P 500 1.25% விழுந்திருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $4060 இருக்குது. க்ரூட் ஆயில் $101 வந்து டச் பண்ணிடுச்சு க்ரூட் ஆயிலோட விலை. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்டுக்கு போயிடுவோம். இந்த கமெண்ட் என்னென்னா, சாமுவேல் ஜான்சன் என்றவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் நேற்று நம்மளோட வீடியோக்கு. இந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹாய் பிரதர், ஐ கேன் சி யூ ஆர் வீவிங் டிப்ஸ், சஜஷன், காஷன் ஃபார் ட்ரேடர்ஸ். சேம் வே கைண்ட்லி கிவ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சம் டிப்ஸ், சஜஷன், காஷன்ஸ் லைக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் ஆர் மார்க்கெட். ஸோ ஈவன் லாங் டேர்ம் investor like me who follow your updates daily in WhatsApp can get benefited. Because I believe there are lot of retail long-term investors viewing your updates. My humble request brother, thank you, appreciate all your efforts you put in your research அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன மேட்டர்னா, நம்மளோட வீடியோஸில் கூட நம்ம பார்க்கும்போது ஹலோ ட்ரேடர்ஸ் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ஒரு ரீட்டைலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அதை தொடவே கூடாது. அதை வந்து எப்படி நம்மளால் பண்ண முடியும்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா தங்கத்தை வந்து ETF-ஆக வாங்குறீங்கன்னா பண்ண முடியும். ஆனால் ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டர் வந்து ஷேர்ஸில் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த ஷேர் 50% கூட விழும், 70% கூட விழும்.
அதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்க முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து அந்த மாதிரி சைக்காலஜி கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து ரொம்ப சின்ன இடத்துலேருந்து ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்குலேட் பண்ணி எப்பயுமே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 20% கோல்டு, 40% கேஷாக இருக்கும், 40% லிக்விடாக இருக்கும், 60% தான் ஈக்விட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்கலாக வந்து ட்ரேடர் மைண்ட் செட் தான் இருக்கும். அண்டு நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கிட்டு அன்றைக்கி இன்ட்ராடேலே விற்றாலும் நீங்கள் ட்ரேடர் தான். ஒரு ஷேரை வாங்கிட்டு 15 நாள் 1 மாதம் கழிச்சு விற்கிற ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் ட்ரேடர் தான். ஒரு ஷேரை வாங்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு 20% 30% ஏறினதுக்கப்புறம் விற்றாலும் நீங்கள் ட்ரேடர் தான். யார் ஒரு இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, நீங்கள் வாங்கிட்டு 5 வருஷம் 10 வருஷம் அந்த ஷேரை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவங்க தான் வந்து ஒரு இன்வெஸ்டர். உண்மை சொல்லணும்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எத்தனையோ நல்ல கம்பெனிஸ் வந்து இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து நானும் இன்வெஸ்டர் தான். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அந்த 590 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்த போது நான் அதை விற்கல. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து நான் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு லாபமாக வந்த பணத்தில் நான் விட்டு வச்ச ஷேர். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க்கில் எனக்கு லாபமாக வந்த பணத்தை நான் ஷேர்ஸாக விட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் ஏறிட்டு போடுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காரணம் அதில் வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் சில விஷயத்தை. அண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் ஒரு ட்ரேடருக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, ட்ரேடருக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அந்த மாதிரி எந்த ஸ்டாப் லாஸுமே இருக்காது. இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது மிகப்பெரிய லாஸஸில் வந்து ஒரு ட்ரேடரை காப்பாற்றும். ஸ்டாப் லாஸ் இல்லாததுனால ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஜீரோ ஆனால் ஒரு ட்ரேடர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவோம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட ஷேரில் வந்து 3% மேலே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்படி வைக்காதீங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேர் வந்து ஜீரோவே ஆனால் கூட அதனோட இம்பேக்ட் வந்து உங்கள் மேலே ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு சேஃபான ஒரு அப்ரோச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரேடருக்கு நிறைய முறை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு இடத்துல போய் பணத்தை போட்டுட்டானா அந்த ஒரு கம்பெனியை மட்டுமே நம்பிட்டு இருக்கணும். மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 3300 கம்பெனி இருக்குது. அதில் டாப் 500 கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணி அதில் நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து நல்ல லாபத்தை எடுக்க முடியும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்ன்றவங்க இப்போ ஐடிசி எடுத்துக்கோங்களேன். ஐடிசி நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க 2 வருஷமாக ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு. உண்மை அது கிடையாது. 2018 ஐடிசி வந்து 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு வந்துருச்சு. எல்லாரும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிசி நான் சொல்லும்போது நீங்கள் வாங்க வேண்டியது தானே, 140 ரூபா இருக்கும்போது வாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார், ஐடிசி இப்போ 2018 நீங்கள் சொன்ன மாதிரி 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஜீரோ ரிட்டர்ன். டிவிடெண்ட் வாங்கியிருப்பீங்க, டிமர்ஜ் ஆன ஷேர், ஹோட்டல் ஷேர் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் சரி. டிமர்ஜ் ஆன ஹோட்டல் ஷேர் வந்து 16 ரூபா தான் கணக்கு. அது 160 ரூபா இருந்தால் கூட 16 ரூபா தான் கணக்கு. ஏன்னா 10 ஷேருக்கு ஒரு ஷேர் தான் கொடுத்தாங்க. ஸோ டிவிடெண்டெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு தான் வந்திருக்கும். இது டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது விலை வாங்கினா ஆவரேஜ் குறையும். அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு போயிடுவேன். மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா, எனக்கும் சில கோல்ஸ் இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது. அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்மை தான். ஐடிஎஃப்சி பேங்க் மாதிரியான சில நல்ல கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்மை தான். ஆனால் நம்ம கை மீறி சில விஷயங்கள் போகும். அதே ஐடி செக்டரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 20% 30% ஏறிச்சுன்னா நான் வித்துட்டு வெளியே வந்துடுவேன். அதில் வந்து நான் லாங் டேர்மாக கிடையாது. ஏன்னா என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10% நான் ஐடி செக்டரில் இந்த ஃபாலில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஒரு 15% தான் இப்போ வீக்காக இருக்குது, டவுனாக இருக்குது. இப்போ ரிகவர் ஆகி இன்றைக்கி தேதியில் ஏன்னா 10% வந்து ரிகவர் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 30% 40% ஏறிச்சுன்னா நான் பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருப்பேன். அதாவது இது வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராமு சோமுன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பேருமே வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். 1 கோடி ரூபா உள்ள தங்கத்தை இவனும் வாங்குறான். தங்கம் வந்து வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தங்கம் வந்து பயங்கரமாக விலையேறும்னு சொல்லிட்டு எப்படியே வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணுறான், தங்கத்தினோட விலை ஏறும், ஆனால் வந்து இதை வியாபாரம் பண்ணோம்னா நமக்கு செய்கூலி சேதாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு முறை தங்கத்தை விற்கும்போது 15% நமக்கு செய்கூலி சேதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இந்த தங்கம் வந்து 1 வருஷம் கழிச்சு 10% விலை ஏறிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோமு வந்து தங்கத்தை வந்து 4 முறை விற்றுருந்தானா 4 × 15 60 லட்ச ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். இவனுக்கு வந்து பெரும் 10 லட்ச ரூபா தான் லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ இவன் ஒரு இன்வெஸ்டர், இவன் ஒரு ட்ரேடர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டனோட விலை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 25 வருஷத்தில், தங்கமயிலோட விலை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 25 வருஷத்தில், அதே மாதிரி கோல்டோட விலை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 25 வருஷத்துக்கு போயிருப்பாங்க. தங்கத்தை வியாபாரம் பண்ண வந்து அதிகமான லாபத்தை சம்பாதிச்சிருப்பான். அதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போது சில ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஏறிடும். உதாரணத்துக்கு வந்து ஃபெடரல் பேங்க் கிளாசிக் எக்ஸாம்பிள். 40 ரூபா இருந்தது கோவிட் கிராஷ் முன்னாடி 90 ரூபா இருந்தது. இன்றைக்கி வந்து 350 ரூபா ஆயிடுச்சு. கரூர் வைஸ்யா பேங்க்
இது மாதிரி கிளாசிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மணப்புறம் கூட வந்து 150 ரூபா 200 இப்போ 300 போயிருக்கு. அந்தளவுக்கு பெருசாகலன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து அதில் ஸ்விங் ட்ரேடிங் சான்ஸ் கிடைக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாசிக்கான எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி ஒரு ட்ரேடருக்கு, ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட அக்கௌண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிற வரையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேடராக இருக்கும்போது டைவர்சிஃபிகேஷன் முக்கியம், அசட் அலோகேஷன் முக்கியம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் முக்கியம், டார்கெட்டும் முக்கியம். 10% ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல 10% நம்மளோட டார்கெட், 5% ஸ்டாப் லாஸ், நம்ம 5%க்கு 10% லாபம் கிடைச்சதான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரணும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் வந்து இப்போ இன்வெஸ்டராக மாறுற ஸ்டேஜில் நான் இல்லை. ஏன்னா என்னோடய அக்கௌண்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து இப்போ வந்து அதை அப்படியே வந்து ஜென்ரேட் பண்ணணும் ட்ரேடிங் மூலிமா. அதாவது இப்போ அந்த ராமு சோமு கதை சொன்ன பார்த்தீங்களா, இந்த சோமு வந்து கம்பேரிட்டிவ்லி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ராமுவை விட. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லுவேன். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் ஒருவேளை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுங்கள். டைவர்சிஃபிகேஷன் நம்மளால் மேனுவலாக பண்ண முடியாது. 5 ஸ்டாக்கில் பண்ண முடியுமா, 10 ஸ்டாக்கில் பண்ண முடியுமா? ஒவ்வொரு முடியும் வந்து ஒரு ஷேரை மாற்றிட்டே இருக்க முடியும். அது கஷ்டம். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து நிஃப்டி பீஸில் வாங்கிக்கோங்க, இடிஎஃப்ல வாங்கிக்கோங்க. நிஃப்டி வந்து 18,000 போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி போச்சுன்னா இருக்கிற எல்லாரும் வந்து நிஃப்டி வந்து 25% விழுந்தா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து 40% விழும். பயமே படாதீங்க. அப்போ 25% தான் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். 100 ரூபான்றது 75 ரூபா வந்திருக்கும். 100 ரூபாய் நீங்கள் டைரெக்டாக பண்ணிங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்திருக்கும். 75 ரூபா எடுத்து நீங்கள் 60 ரூபாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போயோ லாபம் அதிகமாக தான் வரும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் அப்போ மாற்றினீங்கன்னா. ஆனால் இந்த 60 ரூபான்றது 100 ரூபாய்க்கு போகிறதுக்குள்ளார மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை விட 110 ரூபாய்க்கு போயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஹிஸ்டாரிக்கலாக வந்து சார்ட்லாம் பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன். ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் கூட அட்வான்டேஜ் என்னன்னா, இன்வெஸ்டர் வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கம்மி, ஸ்ட்ரெஸ் கம்மி. இந்த மாதிரி Q1 நம்பர்ஸை பார்த்தா போதும். ட்ரம்ப் ஏதாவது கலாட்டா பண்ணால் கூட, சார் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வரும், நான் அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிடலாம். ஆனால் ஒரு ட்ரேடரின் போது நம்ம வந்து 10% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, நம்ம 20% டார்கெட் வைக்கணுமா, அது எல்லாமே கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் ஒரு ட்ரேடருக்கு இருக்க வேண்டிய வித்தியாசம். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஷேர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் அவங்களையே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக பேசணுன்னா, எனக்கு வந்து வீடு கட்டணுன்ற ஆசை இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கான இடத்துல நம்ம இப்போ இல்லை. நம்ம முதல்ல வந்து அக்கௌண்ட் சைஸை பெருசாகிட்டோம்னா ஒரு சர்டைன் % இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் ரொம்ப பெரிய பிளான் எல்லாம் பண்ண தேவையில்லை. வருஷம் 15% நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தாலே பேங்க்கில் வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் 15% ரிட்டர்ன் எடுத்தாலே அதை விட டபுள். இந்தியாவில் இருக்கிறவங்களால 99% நீங்கள் பின்னாடி தள்ளிடுவீங்க. நம்பர் டாப் 1%குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் 15% ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே அதை விட அதிகமாக தான் ரிட்டர்ன் எடுப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ HDFC பேங்க் 25% டவுனில் இருக்குது. இது ஏறுச்சுன்னா 30% ஏறும். இந்த 30%ன்றது எனக்கு அடுத்த 2 வருஷத்தில் ஏறினா கூட எனக்கு 2% டிவிடெண்ட் ஈல்டு வருது. 15 ரெண்டும் கூட 2% CAGR எனக்கு 15% வந்துடும். புரியுதுங்களா? ஐடி ஸ்டாக்ஸு 40% ஏறும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 40% 50% இங்கே வந்து ஏறும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருக்கும், 3 வருஷம் கழிச்சு இருக்கும். 3 வருஷம் கழிச்சு அது ஏறினா கூட அந்த 3 வருஷத்தில் எனக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் 2%, 3%. வருஷம் 3% டிவிடெண்ட் வருது. 3 வருஷம் கழிச்சு அது 40% ஏறினா 13%, 16%. இந்த மீன் டைமில் அந்த ஷேர்ஸை ஃப்ளெஜ் பண்ணோம்னா என்கிட்ட 40% லிக்விடாக இருக்குது. அதை வச்சு நான் எஃபோண்டோ பண்ணேன்னா 1/2% நான் எடுத்தால் போதும், 6%. ஈஸியாக வந்து என்னால் அந்த 15% டார்கெட்டை தாண்டி போக முடியும். 15% நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து 72/15னா எவ்வளோ வருது? 5 வருஷம் வரும். ஏன்னா 15 × 5 75. ஸோ 5 வருஷம் வரும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகும், உங்களோட அக்கௌண்ட் சைஸ் டபுள் ஆகும். நீங்கள் வெறும் 5 முறை, அதாவது அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்களோட இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2, 4, 8, 16, 32. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி தந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அடுத்த 25 வருஷத்துக்கு இந்த ப்ராசஸை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2, 4, 8, 16, 32, 64, 1, 28, 2, 56, 5, 12, 10 கோடி 24 லட்சத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து இதை அவங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரி 3 முறை டபுள் பண்ணால் போதும். 20, 40, 80 கோடி ரூபா போயிடுவாங்க. ஜெனரேஷனல் வெல்த் இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இன்வெஸ்டராக மாறுற அளவுக்கு நான் வந்து இப்போ எனக்கு அந்த அளவுக்கு அக்கௌண்ட் சைஸ் பெருசு கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு ட்ரேடர். அதனால தான் ஹலோ ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அண்ட் நம்மளோட பிளாக்ஸை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க, பிளாக்ஸ் எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்மளோட பிளாக்ஸ்க்கான லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்மளோட பிளாகோட லிங்க் ஒன்று இருந்தாலே உங்களால் நம்மளோட எல்லா பிளாக்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்.
அண்ட் முதல் பிளாக் வந்து ஃபெடரல் பேங்க்குக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து அடுத்த பிளாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த பிளாக்ஸில் உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், தேவாக்கு ஒரு கருத்து இருக்கலாம், விஜய்க்கு ஒரு கருத்து இருக்கலாம், கலாக்கு ஒரு கருத்து இருக்கலாம், திருமலை சாருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், பிரவீனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு செய்தி முதலே தெரிஞ்சிருக்கும், அதை கொண்டு வந்து நீங்கள் அதை பதிவிடும்போது நம்ம எல்லாரும் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து நம்மளால் உருவாக்க முடியும். எல்லாருமே பேசக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.